இப்ப ஸ்டார்டிங்லயே ஒரு பாம்பு பாம்பு சட்டை இருக்கு. ஐயோ பயமா இருக்கு. இவ்வளவு இருட்டா இருக்கு. அங்கால பாதையே போறது தெரியும். டின்னுகள் அங்க அதுக்குள்ள எல்லாம் குட்டி இருக்காங்க. அவ்வளவு டின்னு அப்படியே சங்கிலிய மன்னன் வந்து இந்த குகைக்குள்ளதான் வந்து ஒளிஞ்சி இருந்தவர் என்று சொல்லியும் பிறகு அவர் தும்பளை ஊடாக வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்ன வந்து அந்த இடம் தெரிய வந்து கொஞ்சம் பேர் வந்து பாத்திருக்கேன். உதயன் வேலையொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் இப்ப வந்து கெடாவில நிக்கிறேன். அதாவது தொண்டமனார் செல்வ சன்னதிக்கு அருகாமையில் உள்ள கெடாவில் என்ற ஒரு இடத்துல அங்க வந்து ஒரு குகை ஒன்று இருக்கு. குகை ஒன்று இருக்குன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து பார்த்ததில்லை. அந்த குகையை நான் போய் பார்க்க போறேன். தனியா வேறையில என்னோட அழைச்சி கூட்டிட்டு வந்தேன். அவன் முதல்ல பக்கத்துல நிக்கிறவன் அவன் கூட்டிட்டு போ. வணக்கம். என்னைய பத்திரமா கூட்டிட்டு போய் அந்த குகையை காட்டிட்டு திருப்பி கூட்டிட்டு போவோம். குகை அங்க கிடக்கு. உங்களை குகையை பார்ப்போம். ஒளியில என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். குகையை பார்த்துட்டு அப்புறம் பாதை எப்படி எடுப்போம். இது குகை மாதிரி எனக்கு தெரியல. குகைன்னா சொன்னாங்க சுரங்கம் மாதிரி எல்லாம் இருக்கு. என்ன இந்த கிடம் உருவாயிருக்கு ஒரு காலத்துல சொல்லிக்கின்னா இது வந்து இயற்கையா உருவானா சொல்றேன். வந்து யாரும் வந்து கிண்டினா மாதிரியோ இல்லாட்டி யாரும் வந்து உருவாக்கின மாதிரியே இல்லை. வந்து அந்த காலத்திலே இயற்கையா உருவான கிடாங்க குகைன்னு தான் சொல்லிடுறாங்க. கெரடாவில் குகை என்றுதான் சொல்லப்படுது. கெரடாவில் இந்த பேர் வந்து என்ன வந்தேன்னு தெரியுமா உங்களுக்கு? கெரடாவில் என்ற இடத்துல இருக்கிறதாலதான் இந்த கெரடாவில் குகை என்று சொல்லப்படுது. கருடன் வாழ்ந்த இடமும் அந்த வில் போன்ற அமைப்பிலான அறவட்ட குளம் இருந்தது. அந்த எண்ணெயை மணச்சுத்தான் அது வந்து கெரடாவில் என்ற இந்த இடத்துக்கு வந்து பேர் வந்ததா வந்து சொல்லப்படுது. இந்த குகை இந்த கெரடாவில் என்ற இடத்துல இருக்கிறதால இது கெரடாவில் குகை என்று சொல்லி எல்லாருமே சொல்லி. இதுக்கு வந்து உங்களுக்கு போறதுக்கு அப்படியும் பாதை இருக்கு. பாதை எங்க இருக்கிறான்னு தெரியாது. நாங்க இதெல்லாம் தேடி பார்க்க வேணும். வாங்க தேடுவோம் பாதையை. எங்களோட நீங்களும் வாங்க, நாங்க தேடி பார்ப்போம். பாதையை நாங்க எங்க எனக்கு தேடி பிடிக்கிறது? அது தானா உருவாயினதானே. பாறைகளால தானா உருவாக்கப்பட்டதாலதான் அந்த நிலைமை. கால இறங்கியலாது. தண்ணி வந்து நீரோட்டத்துல அரிக்கப்பட்டுதான் இந்த ஓட்டைகள் ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் வந்து இருக்குது. இதுல ஒரு இடம் ஒன்று இருக்கு பாருங்க. இது இறங்கக்கூடிய மாதிரி கிடையாது. ஓரளவுக்கு இறங்கக்கூடிய மாதிரி இருக்கு. நாங்க வந்துட்டோம். அடுத்த காலம் வைக்க வேண்டும் தெரியும். அடுத்த காலம் சிங்க பொண்ணு ஒரு மாதிரி வாழ்த்துங்க. ஓகே இதுல இருந்து அங்க எப்படி இறங்குறது? அவ்வளவு பெரிய பாறையில ஒரு சின்ன சின்ன கற்கள்லாம் தாங்கி வச்சிருக்கு. நான் உள்ளுக்கு இறங்கிட்டேன். சரியா எல்லா பக்கமும் விட்டா தாங்கிறாங்க. அதுக்கும் பார்த்து வாங்க. கீழே கால் வைக்கலாம் பார்த்து வைங்க. என்ன இருக்குமான்னு தெரியாது. அதுதான் இந்த இப்ப ஸ்டார்டிங்லயே ஒரு பாம்பு சட்டை இருக்கு. ஐயோ அப்ப பாம்பு உள்ள இருக்குது. ஆரம்பமே சரியில்லை. பாம்பு சட்டை நம்ம பிளான் பண்ணினாங்க. பாம்பு சட்டையை பார்த்து எனக்கு பயமாக்குறாங்க. இங்கால போவோம். இங்கால இன்னும் இருட்டா இருக்கு பாருங்க. போக பாருங்க இருட்டாவே இருக்கு. போக இது வந்து பால் அடைஞ்சு போய் வவ்வால்கள் எல்லாம் உள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். ஏனென்றா அந்த மனம் வந்து அவ்வளவு பாரதூரமா வருது. அந்த மனம் பயமா இருக்கு. இவ்வளவு இருட்டா இருக்கு. அங்கால பாதையே போறது தெரியல. வவ்வால் இங்க பாருங்க. வவ்வால் எங்களோட பாதை மாதிரி இல்லாம பாதை அதான் 3 பாதையா போகுது. இதுல ஒரு பாதை, இதுல இன்னொரு பாதை. இந்த பாதை வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போகுதா? இதுதான் கீரிமலைக்கு போறேன்னு சொன்ன பாதை. இந்த பாதை தான் அந்த கீரிமலை கோயிலோட தொடர்புடைய பாதை. அதோட இன்னொரு இதுவும் இருக்கு. சின்னமலை ஏற்றம் என்று சொல்லி ஒரு இடம் இருக்கு. சின்னமலை ஏற்றம் வந்து இந்த கெடாவிக்குள்ளோட சம்பந்தம். இதோட தொடர்புடைய இதுல இருக்கிற இந்த 3 பாதையில ஒரு பாதை சின்னமலை ஏற்றத்துக்கு போகுதுன்னு வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சைடு வந்து கீரிமலை போகுது. அங்காள் சைடுல இருக்கிறதா சின்னமலை ஏற்றத்துக்கு அந்த பாதையில போகணும்னு கேள்விப்பட்டதான். பயமா இருக்கு. அதுக்காக உயிரை பணையம் வைக்க வேண்டுமா? உயிர் கொண்டால் தான் வாழ முடியும்.
இந்த துவாரங்கள்ல நாங்க மேல நின்று பார்த்த துவாரம் இந்த துவாரம் எவ்வளவு பெரிய மேல இருந்து பார்த்தேன் அப்படியே. இங்க பாருங்க அதுக்குள்ள ஒரு டின்னுகள் அங்க அதுக்குள்ள எல்லாம் கொட்டி இருக்காங்க. அவ்வளவு டின்னு அப்படியே மாலை அணிஞ்சு வைக்கிறேன். அப்படியே உணர்ந்து கொட்டி பராமரிப்பு இல்லாம இந்த இடத்த மாத்திட்டாங்க. நத்தைகள் எல்லாம் இருக்கு. நிலத்துல தரத்தோட்ட அம்சத்தை பார்க்க உண்மையா அவ்வளவு அழகா இருக்கு. அதே நேரத்துல எங்களோட நிலத்துல என்ன வளம் இல்லைன்னு சொல்லலாம், எல்லா வளமும் இருக்கு. அருமையா இருக்கு இந்த இடமெல்லாம் பார்க்க. ஆனா இந்த குகை வந்து சங்கிலியன் மன்னன் வந்து இந்த குகையில வந்து இருந்த மாதிரி ஒரு கதை ஒன்று தெரியும். அதுவும் வந்து இந்த பிரதேசத்துல இருக்கிற மக்களால வந்து சொல்லப்படுற ஒரு கதை தான். அது எவ்வளவு உறுதிப்பாட்டான தன்மைன்னு சொல்லி தெரியாது. ஆனா இந்த குகையில வந்து சங்கிலிய மன்னன் வந்து இந்த போர்க்காலத்துல போர்த்துகேயர்கள் நல்லூரை வந்து ஆக்கிரமிக்கைக்குள்ள வந்து ஆட்சியில இருந்த சங்கிலிய மன்னன் வந்து இந்த குகைக்குள்ளதான் வந்து ஒளிஞ்சு இருந்தவர் என்று சொல்லியும், பிறகு அவர் தும்பளை ஊடாக வந்து நாட்டை தப்பிச்சு போறதுக்கு முயற்சி செய்யக்குள்ள கடலுக்குள்ள வச்சு போர்த்துகேயரால வந்து கைது செய்யப்பட்டதா வந்து கதைகள் வந்து சொல்லுது. அவட்ட காலத்துல மட்டுமில்ல எங்கட போர்க்கால சூழலையும் வந்து எங்கட மக்களுக்கும் வந்து இந்த குகைதான் ஒரு பாதுகாப்பை வழங்கின ஒரு இடமாயும் இருந்திருக்கிறதா வந்து யுத்தத்தின் போது இந்த இடத்துலதான் இந்த ஏவுகணைகள் பொம்பர் தாக்கத்துக்கு இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்காக மக்கள் வந்து இந்த குகைக்குள்ள வந்து பதுங்கி இருந்ததா வந்து இந்த பிரதேசத்துல இருக்கிற மக்கள் வந்து சொல்றாங்க. பாதையில் இருக்கு. ஆனா இது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவோட முடியுது. கொஞ்ச காலத்துக்கு முன்ன வந்து அந்த இடம் தெரிய வந்து கொஞ்சம் பேர் வந்து பாத்திருக்கேன். வந்து பார்த்தா கூட ஒரு 2 இடத்துல போயிருக்கிறோம் போல. போயிட்டு அந்த ஆக்களை வந்து அதுபடி என்ன நடந்தது கணக்கு பேர் தெரியாம மாறுபட்டு இடம் தெரியாம மாறுபட்டு உள்ளுக்கு வந்து சிலவர்கள் வந்து மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையா போய் தெரியல. அப்படி நடந்த சம்பவம் வந்து சொல்லி இருக்கு. இது வந்து உண்மையில ஒரு தொல்லியல் ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு இடம்தான். ஆனா இன்னும் சரியான ஆய்வுகள் வந்து மேற்கொள்ளப்படையில. அது வந்து ஆய்வுகள் வந்து இடைநிறுத்தப்பட்டு தற்காலிகமா வந்து அவர்கள் வந்து சரியான முறையில ஆய்வுகள் மேற்கொள்ளப்படையில. இது இந்த இங்க இருக்கிற கற்கள் ஆயுதங்கள் கல்லாயுதங்களை வந்து தொல்லியல் துறை பேராசிரியர்கள் வந்து குறிப்பா வந்து கிருஷ்ணராஜா அவர்கள் வந்து இதை வந்து தொல்லியல் ஆய்வுகளை வந்து செய்ததாக வந்து நான் ஒரு கட்டுரையில வந்து வாசிச்சிருக்கிறேன். அந்த கட்டுரையின்படி ஆனா தொடர்ச்சியா வந்து அந்த ஆய்வுகள் வந்து மேற்கொள்ளப்படையில. ஒருவேளை அந்த ஆய்வுகளை சரியா மேற்கொண்டிருந்தா இந்த குகை எந்த காலத்துக்குரியது, எவ்வளவு காலம் இந்த குகை இருக்குதுன்றதெல்லாம் வந்து எங்களுக்கு துல்லியமா வந்து அந்த ஆய்வுகளின் மூலம் கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கு. முழுக்க இது ஒரு இயற்கையா தானா மனிதன் குறையாம இயற்கையா தானா உருவான குகை. ஆனா எங்கட நடவடிக்கையால, அதாவது மனிதர்களுடைய நடவடிக்கையால இந்த குகை வந்து இப்படி ஒரு அழிந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறது வந்து மிகவும் வந்து ஒரு கவலைக்குரிய விஷயம். பாதை இல்லைங்க, சின்ன சின்ன துவாரங்கள்லாம் இருக்கு. பார்த்து மேல அடிச்சிட்டு படியெல்லாம் யாரும் விட்டு பாத்துக்காங்க உள்ளுக்கு பாதை எவ்வளவு தூரம் போகுது மக்களுக்கு தெரியுதா? ஒரு சின்ன பாதை இருந்துருக்கு. இதுக்குள்ளேயும் ஒரு பாதை இருந்திருக்குது. கல்லுகளை போட்டு மூடி வச்சிருக்காங்க. இதெல்லாம் தண்ணி ஓடித்தான் அந்த பாதை உருவாயிருக்கு. அவ்வளவு கூர்மையான கற்கள் வேற கூரா இருக்கு. அப்படியே அழகாதான் பொழிஞ்ச மாதிரி இருக்கு. நாங்க அங்க இடமெல்லாம் பாத்துட்டோம். ஸ்டார்டிங் இங்க வந்துதான் போவாங்க. நாங்க ஏன் திருப்பி இங்க வந்திருக்கோம். நாங்க எல்லாம் பாதை இல்லை, பாதை இருக்கு. இந்த பாதை வந்து எவ்வளவு தூரம் போகுதுன்னா நாங்க உள்ளூர் போய் பார்க்க சரியா நிறைய இருட்டாதான் இருக்கு. என்னென்ன உள்ளுக்கு வேற என்னென்ன பாம்பு வேற சட்டை இருந்து என்ன இருக்கோ இருக்கல. ஆனா என்னென்றாலும் போய் பார்க்க முடியும். விசையந்துக்கள் கூட இருக்கு. வவ்வால் நிக்குது, பாம்பு செட்டுதான் உள்ளுக்கு நிக்குதா அந்த கண்ணு தெரியல. நாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். இந்த பாதையெல்லாம் அந்த மக்கள் இருந்த கொஞ்சம் காலம். இந்த பாதை இந்த கீழ்மணிக்கு போற பாதை. இந்த பாதை இந்த பாதையெல்லாம் எப்படி போறதுங்க? இந்த பாதைக்குள்ள போய் பார்ப்போம். வவ்வாலாம் போகுது, எவ்வளவு தூரம் போகுது, என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். அப்படி திரும்புதானே அந்த பாதை திரும்புறோம். நான் முன்னுக்கு போறேன், நீங்க பின்னால வாங்க. சரி, ஓகே.
பாத ரூட் கிளியர்ண்டா திரும்பி வார் இல்லையா நான் இப்படியே திரும்பி போயிடுறேன். இந்த குகைக்குள்ள வந்துட்டேன். இப்பதான் ஆரம்பிக்கிறேன் குகைக்குள்ள வந்து. அவ்வளவு குட்டியா இருக்கு. இது கரெக்டாதான் மொத்தம் என்ன தெரியலையே. குகைக்குள்ள வந்துட்டோம். இங்க காடு வந்தா உங்களுக்கு பாதை முறமா இல்லைங்க. நேர ஒரு பாதை போகுது. நேரம் தான் தொடர்ந்து போகுது. இதால முடியுது இந்த பாதைகள். தொடர்ந்து போய் பார்ப்போம். இதால ஒரு குட்டி பாதை உண்டு போகுது. அந்த குட்டி பாதை இந்த மாதிரி பார்த்த மாதிரி இதுவும் சின்னப்பா. இதுக்குள்ள நாங்க போயிடலாம். அதே மாதிரி இந்த பாதையும் சின்ன பாதையாலையும் போயிடலாம். இந்த நேர் பாதை உண்டுதான் நேர ஆக்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கு. நாங்க போய் பார்க்க முடியும். அதுவும் எவ்வளவு தூரத்துக்கு போகுதுன்னு தெரியாது. முடிவு வரைக்கும் போகுமா அதான் தெரியலையே. என்னன்னு தெரியல. நாங்க பாதைக்குள்ள போய் பார்ப்போம். தெரியும் இந்த இதுக்கே இன்னும் 2-3 கிளப்பாதை இருக்கு. நீங்க போற பாதையை விட இடது கை பக்கத்தால இன்னொரு பாதை. இடக்கை பக்கத்துல இன்னொரு பாதை இருக்கு. இதுல கொஞ்சம் பெரிய இட வசதி இருக்கு. நிக்கக்கூடிய மாதிரி. ஆனா நிமிர்ந்து நிக்கல. அது நிமிர்ந்து நிக்கல. 2-3 வந்து இதுலயுமே ஒரு குளப்பாதை வருது. இதாலையும் போகுது இன்னொரு பாதை. இதுவும் ஓரளவு பெரிய பாதை மாதிரி தான் இருக்கு. இதுல ஒரு வெளிச்சமா இந்த பாதை இருக்கு. பாத்தீங்கன்னா வெளிச்சம் ஒன்று தெரியுது. அது வந்து நாங்க மேல நின்று பாக்கிறது துவாரங்கள் தெரிஞ்சதானே. மேல இருந்து கீழே வந்த இதுக்கான போகக்கூடிய வசதி இருந்திருக்கு. அப்ப அந்த கல்வெல்லாம் நொறுங்கி போயலாம் ஆயிடுச்சு. ஒரு குட்டி பாதை. இது ஒரு சின்ன கோரம் மாதிரி இருக்கு. அதோட முடியுது அந்த பாதை. இங்க போகுது. இந்த பாதை தொடர்ச்சியா போய் கொண்டே இருக்குது. இதுக்காக போறது ரிஸ்க் நினைக்கிறேன். ரிஸ்க் தான். போகக்கூடிய அளவு தூரம் போய் பார்ப்போம். ஒரு முடிவு கட்டுறேன்னுதான் இருக்கிறீங்க. நீங்க ஒரு முடிவோட போறது. அங்கால பாதை இருக்கு. கொஞ்சால வந்து பாதை இல்ல. முடியுது. இது வந்து ஒரு சின்ன கோரையா கிடக்கு. பாதையே இல்ல. பாதை போய் கொண்டிருக்கோம். நேர போய் கொண்டே இருக்கு. வேணாப்பா சாமி, நான் இதுக்கு மேல வரல. ரிஸ்க் எடுக்க விரும்பல. வரலையா? இஷ்டப்படா நீ போய் பாத்துட்டு வாங்க. எவ்வளவு தூரம் வந்துட்டு அந்த பாதை எங்க போய் முடியுதுன்னு பார்க்க போக மாட்டேன். கடைசியில நம்ம வரலாற்றுலதான் பதிய போடும்போது தெரியல நான் ஆரோக்கிய பேரை. பொருளுக்கு எவ்வளவு தூரம் வந்துட்டேன். அக்காக இயலாது. அவன் நின்றுட்டா. அங்கே எவ்வளவு தூரம் இருக்கான நான் போய் பார்க்க போறேன். பார்ப்போம் போய். இது இருட்டு அரைக்க உள்ளுக்கு வந்தாச்சு. இதுக்கு மீது ஆள் போற பாதை மாதிரி தெரியல. ஆனா 3-4 பாதை போகுது. இந்த பாதை எங்க போகுதுன்னு தெரியல. 3 இடங்கிறாங்க. ஒரு இடத்துல பாதை வெளிச்சம் தெரியுது. ஆனா இந்த பாதைக்கால போயிடாது. இந்த கல் ஒரு சின்ன கிடையாது. சின்ன ஒட்டியா தான் கிடையாது. கரால் போயிடாது. இந்த பக்கம் போயிடாது. தப்பி பார்ப்போம். அவ்வளோ தூரம் போகக்கூடிய மாதிரி இருக்கேன். இதுல 3 பாதை தெரியுது. இதுக்கு வந்து இந்த இடையில வந்து திரும்பி அக்கா இருந்த இடத்துக்கு வந்துட்டோம். அக்கா வெயிட் பண்ணியாச்சு. எப்படி இருக்கு உள்ளுக்கு? உள்ளுக்கு ஒரே ஓகே. உள்ளுக்கு என்னென்னலாம் பாத்தீங்க? உள்ளுக்கு வவ்வால் நிக்குது. கல்லு கிடக்கு. இடிவாடுகள் நான் நொறுங்கி போய் கிடக்கு. ஆனா நான் முடிவிடத்தை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த முடிவிடத்துல வந்து போகக்கூடிய மாதிரி வசதி இருக்கு. ஆனா நாங்க போயிடலாம். மிருகங்கள் ஏதாச்சும் நான் போவோம். ஏதாவது சின்ன இடமா இருக்கேன். அப்படித்தான் நாங்க செய்வோம். ஏதாச்சும் நான் அப்படி வேணாம். வவ்வாலுக்கு கூடு விட்டு கூடு வந்து வவ்வால் மூலமா போகலாம். இதுல நான் இன்னொரு விஷயம் நோட் பண்ணினேன். என்ன சொல்லுங்க, இங்க நிறைய வவ்வால் இருக்கிறதால வவ்வால் எச்சம் எல்லாம் இங்க இருக்கு. அந்த எச்சத்தை நான் என்னுடைய பூத கண்ணாடி வச்சு ஜூம் பண்ணி பார்த்தேன். பூத கண்ணாடி வச்சா அதுல இந்த ரணகலத்திலே உங்களுக்கு அதுல நிறைய புழுக்கள் எல்லாம் இருக்கு. புழுக்கள்? எஸ். அந்த எச்சத்துல வவ்வால் எச்சம் வந்து உரத்துக்காக யூஸ் பண்றதான குட்டி குட்டி மண் புழுக்கள் மாதிரியான புழுக்கள் வந்து இருக்கு. இது வந்து வவ்வால் எச்சம். இந்த எச்சத்துல இருந்து புழுக்கள் எல்லாம் நிறைய வந்துட்டு வெளியுது பாருங்க. தெரியுதா? குட்டி குட்டி புழுக்கள். அதே மாதிரி இந்த நிலத்துல இதெல்லாம் வந்து வவ்வாலோட எச்சங்கள் விழுந்தாங்க. இந்த இதுல எல்லாம் இந்த புழுக்கள் எல்லாம் நுழையுது. இதெல்லாம் புழுந்தா நுழையுது. இதே மாதிரி புழுக்கள் தான் அங்கேயும் மேல நுழைஞ்சிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து வவ்வாலோட எச்சம் பட்ட அந்த ஊற மண். இந்த மண்ணுகள் தான் குகைக்குள்ள இருக்கு. கூட குகைக்குள்ள பெரிய பெரிய விலங்குகளோட குட்டி குட்டி
உச்சியெல்லாம் ஆபத்து கூட இருக்கு. இதுல வந்த பாதை எது இப்ப நாங்க அதான் நானும் போயிடுறேன். இதுல வந்த பாதை இல்ல இது இல்ல வெளிச்சம் தெரியுது இல்ல, நாங்க வேற வேலை பார்க்க இருந்த பாதை. வெரி குட். அதனால இது நாங்க போன பாதை. இப்ப இப்படி ரிவர்ஸ்ல பார்த்தோம்னா தெரியும். இந்த இருக்கு இது பெரிய அந்த கூரை நாங்க பார்த்த கூரை, இந்த கூரை இதனாலதான் இப்ப தம்பி போன பாதை, உள்ள போன பாதை. இப்படியே திரும்பிதான் இதுதான் நாங்க வந்த பாதை. கொஞ்சம் பயமாத்தான் இருக்குது வந்ததை விட போறதே. நாங்க நைட்டு அடிச்சு அடிச்சு போவோம். மனசா உசுரோட வெளியில போய் சேரும். போன மாதிரி திருப்தியா திரும்பி வந்துட்டோம், ஒரு குறையும் இல்லாம. இதுதான் அந்த மிகவும் ஒடுக்கமான பாதை. வந்த உடனே ஸ்டார்டிங்கு ரொம்ப ஒடுக்கணும். பார்த்து போகணும், மேல இடிக்கு வந்ததுக்கு ஒரு அடி வாங்கிட்டு போறோம். ஒரு மாதிரி உள்ளு போய் பார்த்துட்டோம். இப்போ திரும்பி மொழியில போய் கொண்டிருப்பேன். அறுவாசி தூரம் வந்துட்டேன், என்ன ஒரு கொஞ்சம் தூரம் தாங்க போனா வெட்டிக்கிற மொழியில போயிடலாம். ஒரு மாதிரி உள்ளுக்கு போயிட்டு வந்துட்டேன். இங்க உடுப்பு எப்படி இருந்துச்சு உள்ளுக்கு? பயமா இருந்துச்சு, ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா ஆரம்பத்துல பயமா தான் இருந்தது. போக இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. உள்ளுக்கு போனாதான் கொஞ்சம் பயம் பெருசா தெரியல. ஏன்னா உள்ளுக்கு வந்து பெருசா ஒண்ணு வந்து பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. புகைதான் இருட்டா இருந்த வழியா பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. லக் பை சான்ஸ் தான் சொல்லணும். ஆனா பாத்தீங்கன்னா அந்த உள்ளுக்கு அந்த பூச்சி எல்லாம் கூட பூச்சிகள் நிறைய இருக்குது. இப்ப வந்து ஓரளவுக்கு நாங்க திருப்திகரமா போய் பார்த்துட்டோம்னு நினைக்கிறோம். என்னென்ன விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் இருக்கு இவ்வளவு நாளும் அடுத்தவங்க சொல்லத்தான் கேள்விப்பட்டிருக்கோம். நேரம் வந்து பாத்துருக்கோம். குகையும் பார்த்து குகைக்குள்ள அந்த சுரங்கம் மாதிரி போற பாதையிலையும் பாத்துருக்கோம். நல்ல ஒரு அனுபவமா இருக்கு. ஆனா என்ன ஒரு முக்காவாசி இடம் போயிருக்கிறேன், கொஞ்சம் இடம் போயிருக்கேன். ஃபுல்லா போய் நாங்க வெளில வந்துருமா. ஆனா போயிடாத நிலைமை என்னன்னா பாதை வந்து சின்ன போய் கூட கல்லூரில் வந்து சரி அதுக்குள்ள போயிடலாம் நிலைமை வந்து. அதுக்கு முக்கிய காரணம் வந்து எங்கட திருப்பி நாங்க சொல்றது வந்து எங்கட மனிதர்களுடைய செயற்பாடு காரணம். இப்படியான இயற்கை எங்களுக்கு தந்த பல்வேறு கொடைகளை வந்து நாங்க பேணி பாதுகாக்காம வச்சிருக்கோம். இதுக்கு உரிய அதிகாரிகள் தொல்லியல் திணைக்களமோ சரி அல்லது இதற்குரிய இந்த பிரதேசத்தை சார்ந்த பிரதேச சபையோ பிரதேச இதுக்கு ஆவணப்படுத்துறதுக்கு பொறுப்பான அதிகாரிகள் வந்து இதை வந்து சரியான முறையில வந்து முன்னெடுத்து சென்று இதை வந்து பாதுகாத்து கொள்ள வேணும்ன்றதை நாங்க இந்த இடத்த வந்து பதிவு செய்து கொண்டு நாங்க இனி இந்த குகையோட போய் ஒரு சுரங்க பாதை வந்து போய் வேற இடம் ஒன்று நாங்க சொன்னாங்க, சின்னமலை ஏற்றம். அந்த ஏற்றத்துக்கு நாங்க ஒருக்கா போய் பார்ப்போம். அங்கேயும் இந்த மாதிரி இடம் இருக்கா, இது இந்த முடிவு அங்க இருக்கா, இருக்குன்னு தெரியல. இத மாதிரி இருக்குமா அல்லது கடினமா இருக்குமோ, இதை விட பயங்கரமா இருக்குமோ. அதுதான் ஏனென்றா அது சின்ன மலை ஏற்றம் என்று சொல்லப்படுது. இது வந்து பெரிய மண்டப குகை என்று சொல்லப்படுது. அது வந்து சின்ன மலை என்று சொல்லப்படுறதால இதை விட அது இந்த நுழைவாயில் வந்து சின்னதா இருக்குமென்னு நினைக்கிறேன். ஒப்பீட்டு அளவுல வந்து அது ஒரு சின்ன இடமா தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். ஏனென்றா அதனால அதுக்கு சின்ன மலை ஏற்றம் என்று வந்து சொல்லி பேர் வந்தது. அப்ப நாங்க அதையும் ஒருக்கா போய் பார்ப்போம் என்ன அங்க இருக்கு, என்ன மாதிரி இருக்காண்டு. இதுல வந்து சாங்கிலிய மன்னன் வந்து வாழ்ந்துன்றது வந்து திருப்பி நினைவூட்டி கொண்டு அந்த குகையிலையும் ஒரு மன்னர் வந்து வாழ்ந்ததாக வந்து அதாவது பதுங்கி பாதுகாப்புக்காக வாழ்ந்ததாக வந்து சொல்லப்படுது. அது என்னன்றதை நாங்க அங்க போய் பார்ப்போம்.